பாரதி ஏஎக்ஸ்ஏ லைஃப் வெல்த் மேக்ஸிமைசர் பிளான்ல நீங்க இன்வெஸ்ட் பண்றது ட்ரூலி ஒரு ஸ்மார்ட் வெல்த் பில்டிங் டூலா அமையுமா இல்ல இதுவுமே ஜஸ்ட் அனதர் யூலிப் ராப்ட் இன் கிளாசி ப்ராமிசஸா? வாங்க ஒரு இன்டெப்த் அனாலிசிஸ் மூலமா இந்த கொஸ்டின்கான ஆன்சர் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். So hi there, welcome back to holisticinvestment.in. இந்த பாலிசி அனலைஸ் பண்றதுக்கு முன்னாடி இதை பத்தின சில பேசிக் டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கலாம். இது ஒரு யூனிட் லிங்க் நான் பார்ட்டிசிபேட்டிங் இண்டிவிஜுவல் லைஃப் இன்சூரன்ஸ் பிளான். இதோட சில கீ ஃபீச்சர்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு த்ரூ அவுட் த ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அவங்க சார்ஜ் பண்ண 18% ஆஃப் த சார்ஜஸ் லைக் மொட்டாலிட்டி, ப்ரீமியம் அலோகேஷன், ஃபண்ட் மேனேஜ்மெண்ட், பாலிசி அட்மினிஸ்ட்ரேஷன் சார்ஜஸ் எல்லாமே பாலிசி ஃபண்ட் வேல்யூல அட் தென் ரீஃபண்ட் பண்ணிடுறாங்க. ஸோ லாயல்ட்டி அடிஷன்ஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபண்ட் வேல்யூட ஒரு பர்சன்டேஜா கிரெடிட் பண்றாங்க. ஃபிளெக்சிபிள் ப்ரீமியம் பேமெண்ட் டேர்ம் அண்ட் பாலிசி டேர்ம் ஆப்ஷன்ஸுமே அவைலபிளா இருக்கு. டிஃபரெண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான்ஸை சூட் பண்ற மாதிரி இல்ல ரெண்டு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்ட்ராட்டஜி அலாங் வித் மல்டிபிள் ஃபண்ட் ஆப்ஷன்ஸ் ஆஃபர் பண்றாங்க. உங்க ஃபினான்ஷியல் கோல்ஸ் அண்ட் ரிஸ்க் ரிட்டர்ன் ப்ரிஃபரன்சஸ் பொறுத்து நீங்க சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல டாக்ஸ் பெனிஃபிட்ஸ்மே உண்டு. இந்த மாதிரி நிறைய ஃபீச்சர்ஸ் இருக்கு. பெனிஃபிட்ஸ் பாத்தீங்கன்னா டெத் பெனிஃபிட், மெச்சூரிட்டி பெனிஃபிட் இருக்கு. இது நீங்க சூஸ் பண்ணிருக்க பெனிஃபிட் வேரியன்ட் அதெல்லாம் பொறுத்து டிஃபர் ஆகும். அண்ட் இதுல வந்து யூனிட் லிங்க் பாலிசி அப்படின்றதுனால நிறைய சார்ஜ் பண்றாங்க இல்லையா? என்னதான் சில சார்ஜஸ் அவங்க ரீஃபண்ட் பண்ணாலுமே அந்த டைம் வேல்யூ ஆஃப் மணி அக்கௌண்ட் பண்ணி ரீஃபண்ட் பண்ணல. அண்ட் இன்னுமே பாத்தீங்கன்னா சில சார்ஜஸ் த்ரூ அவுட் த பாலிசி டேர்ம் பெர்சிஸ்ட் ஆகும். ஸோ இதே மத்த மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ஸோட கான்ட்ராஸ்டா பாத்தீங்கன்னா அதுல டிபிக்கலி லோவர் சார்ஜஸ் இருக்கும். அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸ்ல இன்னும் நிறைய டிரான்ஸ்பரன்சி இருக்கும். இங்க இந்த மாதிரி யூலிப்ல ஹை சார்ஜஸ் இருக்கிறது தான் ஓவர் டைம் நம்ம ரிட்டர்ன்ஸை சிக்னிஃபிகன்ட்லி அஃபெக்ட் பண்ணுதுன்னு சொல்லலாம். இது ஒரு டிராபேக்கா தான் நம்ம கன்சிடர் பண்ற மாதிரி இருக்கு. அண்ட் இதுல இருக்கிற அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பார்ஷல் வித்ட்ராவல்ஸ் வந்து எனி டைம் பெர்மிட் பண்றாங்க ஆஃப்டர் நீங்க மேண்டேட்டரி லாக்இன் பீரியட் ஆஃப் 5 years கம்ப்ளீட் பண்ணக்கு அப்புறமா. ஸோ சிஸ்டமேட்டிக் வித்ட்ராவல் பெனிஃபிட் இருக்கு. ஸ்விட்ச் அண்ட் பிரீமியம் ரீடைரக்ஷன் ஃபீச்சர்ஸ்மே இருக்கு. உங்க பேஸ் பாலிசிக்கு நீங்க ஆப்ஷனல் ரைடர்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் பிரீமியம் வந்து பாத்தீங்கன்னா மந்த்லி, குவார்டர்லி, செமி ஆனுவல் பேசிஸ்ல கூட நீங்க பே பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. இது எல்லாமே அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இல்ல 5 year லாக்இன் பீரியட் இருக்கு. உங்க ஃபண்ட்ஸ்க்கு இயர்லி ஆக்சஸை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாங்க. அண்ட் உங்களுடைய நெட் பிரீமியம் வேரியஸ் சார்ஜஸ் டிடக்ட் பண்ணி தான் இன்வெஸ்டே பண்றாங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ற அமௌண்டே கம்மியாயிடுது. ஓவரால் ரிட்டர்ன்ஸ்மே அதனால ரொம்ப கம்மியா வரும். அண்ட் இதுல இருக்க ரிஸ்க் ரிட்டர்ன் ட்ரேட் ஆஃப் பாத்தீங்கன்னா அன்ஃபேவரபிளா இருக்கு. ஒரு லெஸ் எஃபிஷியன்ட் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனா தான் இது பாக்குற மாதிரி இருக்கு. அண்ட் இதுல எந்த விதமான லோன் ஃபெசிலிட்டியுமே அவைலபிளா இல்ல. ஸோ ஃபினான்ஷியல் எமர்ஜென்சிஸ் நமக்கு தேவையான லிக்விடிட்டியை லிமிட் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி நிறைய டிராபேக்ஸ் இருக்கு. இது எல்லாமே மைண்ட்ல வச்சு தான் இன்வெஸ்ட் பண்ணணுமா இல்லையான்றதை பார்க்கணும். இப்போ இந்த பாலிசியை பத்தின ஒரு பேசிக் ஐடியா இருக்கிறதுனால நெக்ஸ்ட் நம்ம அனாலிசிஸ் பார்ட் ஆஃப் த வீடியோக்கு போலாம். இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்க பெனிஃபிட் இல்லஸ்ட்ரேஷன் படி ஐஆர்ஆர் அனாலிசிஸ் பண்ண போறோம். ஸோ இன்ஃபார்ம் டிசிஷன் எடுக்க நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஒரு 35 year old மேல் இந்த பாலிசியில் இன்வெஸ்ட் பண்ற மாதிரி நம்ம அசியூம் பண்ணிக்கலாம். வித் சம் அஷூர்ட் ஆஃப் 20 lakh. ஆனுவல் பிரீமியம் 2 lakhs வருது. பாலிசி டேர்ம் 15 years, பிரீமியம் பேமெண்ட் டேர்ம் 7 years. ஸோ இங்க பாலிசி ப்ராஷர்ல அசியூம் ரிட்டர்னா 4 and 8% கொடுத்திருக்கிறது per annum ஜஸ்ட் ஃபார் டெமான்ஸ்ட்ரேஷன் பர்பஸ் தான். இது கேரண்டீடும் கிடையாது. இவ்வளவுதான் ஆக்சுவல் அவுட்கம் வரும் அப்படின்லாம் கிடையாது. இண்டிகேட்டிவா இந்த ஃபண்ட் வேல்யூ பாத்தீங்கன்னா மார்க்கெட் பர்ஃபார்மன்ஸ் மற்ற வேரியபிள்ஸ் பொறுத்துலாம் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம். இது ஜஸ்ட் இந்த பாலிசி எப்படி ஒரு worst and best case என்னால பெர்ஃபார்ம் பண்ணணும்னு எடுத்து காட்டுறதுக்காக பாலிசி ப்ராஷர்ல கொடுத்திருக்காங்க. அதை பேஸ் பண்ணி தான் இப்போ நம்ம ஸ்கிரீன்லயுமே ப்ரொஜெக்ஷன்ஸ் வந்து ப்ரொஜெக்ட் பண்ணியிருக்கோம். எல்லா பிரீமியம்ஸ்லயே பே பண்ணிட்டீங்கன்னா உங்க மெச்சூரிட்டி பெனிஃபிட் வந்து ஈக்குவல் டு த ஃபண்ட் வேல்யூ. அண்ட் அசியூம் ரிட்டர்ன் ஆஃப் 4% ஃபண்ட் வேல்யூ வந்துட்டு 19.40 lakh வருது. ஐஆர்ஆர் 2.74% வருது. ஒரு அசியூம் ரிட்டர்ன் ஆஃப் 8%ல பாத்தீங்கன்னா ஃபண்ட் வேல்யூ 30.20 lakhs இன்க்ரீஸ் ஆகுது. ஐஆர்ஆர் 6.55% வருது. இந்த ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் டிபிக்கலி ஆஃபர் பண்றதோட கம்மியா தான் இருக்கு. ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணது வெரி பர்பஸை அண்டர்மைன் பண்ற மாதிரி இருக்கு. இந்த மாதிரி சப் ஆப்டிமல் ரிட்டர்ன்ஸ் நம்ம வெல்த் கிரியேஷனை ஸ்லோ டவுன் பண்ணி இன்னுமே நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸை ரீச் பண்ண விடாம கூட இருக்கலாம். as a result இந்த பாலிசில நீங்க இன்வெஸ்ட் பண்றது ஒரு லாங் டர்ம் ஃபினான்ஷியல் பிளானிங் அட்வர்ஸா இம்பாக்ட் பண்ணலாம். நம்ம நினைச்ச மாதிரி ஒரு டிசைரபிள் அவுட்கம் கொடுக்காததுனால நெக்ஸ்ட் நம்ம ஒரு கம்பேரிட்டிவ் அனாலிசிஸ் கண்டக்ட் பண்ண போறோம். இதுல ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச் எடுத்துக்கலாம். இன்சூரன்ஸ் அண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கம்பைன் பண்ணாம செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்ணி பார்க்க போறோம். ஆனா ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள் இருக்க சேம் இல்ல சிமிலர் பாராமீட்டர்ஸ் வச்சு ஒரு மச் மோர் ஃபேர் கம்பேரிசன். ஸோ லைஃப் கவருக்கு பியூர் டர்ம் லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்துக்கலாம். இதுல சம் அஷூர்ட் 20 lakhs வந்து உங்களுக்கு ஆனுவல் பிரீமியம் 15,600 rupees கொடுத்து நீங்க பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ 15 year பாலிசி டர்ம் அண்ட் 7 year பிரீமியம் பேமெண்ட் டர்ம் இருக்கு. அப்ப சர்ப்ளஸா ஒரிஜினல் ஆனுவல் பிரீமியம் 2 lakhs இருந்து நமக்கு 1,84,400 rupees கிடைக்குது. இதை நம்ம இண்டிபெண்டன்ட்லி நம்ம ஹையர் ரிட்டர்ன்ஸ் பர்சியூ பண்றதுக்காக இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ பாரதி பாலிசி மாதிரி இல்லாம நம்ம அங்க பாத்தீங்கன்னா பிரீமியம் 7 years கட்டணும். ஆனா பியூர் டர்ம் பாலிசில 5 years தான் கட்டுற மாதிரி இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் 5 yearsல நமக்கு சர்ப்ளஸ் அமௌண்ட் நம்ம இன்வெஸ்ட் பண்ணிட்டு தென் சப்சீக்வென்ட் 2 yearsல என்டையர் 2 lakh ஆனுவல் அமௌண்ட்மே நமக்கு இன்வெஸ்ட்மென்ட்க்கு அவைலபிளா இருக்கு. ஸோ அப்ராப்ரியேட் இன்வெஸ்ட்மெண்ட் அவென்யூ சூஸ் பண்றதுமே பாத்தீங்கன்னா வெரி க்ரூஷியல். ஒரு இண்டிவிஜுவலோட ரிஸ்க் அப்பிடைட்டை கைட் பண்ணி அது வந்து சூஸ் பண்ணலாம். இப்போ ஹை ரிஸ்க் இன்வெஸ்டர் அப்படின்னா ஈக்விட்டி ஓரியன்டட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் அலோகேட் பண்ணலாம். கன்சர்வேட்டிவ் இன்வெஸ்டர்னா டெப்ட் ஓரியன்டட் ஆப்ஷன்ஸ்ல ப்ரிஃபர் பண்ணலாம். ஸோ நம்ம இங்க ஈக்விட்டி மியூச்சுவல் ஃபண்ட்ல இன்வெஸ்ட் பண்ற மாதிரி அசியூம் பண்ணிக்கலாம். ஏன்னா ஒரு லாங் டைம் ஹாரிசான் இருக்கு. இன்னும் ஸ்ட்ராங் கார்பஸ் பில்ட் பண்ண இது பொட்டன்ஷியல் ஹையர் ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும்ன்றதுனால ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அப்போ கார்பஸ் பாத்தீங்கன்னா 52.50 lakh வருது ஓவர் 15 years. இதுல கேபிட்டல் கெயின்ஸ் டாக்ஸ் நீங்க அக்கௌண்ட் பண்ணக்கு அப்புறமா போஸ்ட் டாக்ஸ் வேல்யூ 47.75 lakhs வருது. அப்போ போஸ்ட் டாக்ஸ் ஐஆர்ஆர் 10.58% வருது. இதுல கிளியர்லி ரெண்டு அட்வான்டேஜஸ் இருக்கு உங்களுக்கு கம்பேர் டு பாரதி பாலிசி. உங்களுக்கு சுப்பீரியர் ரிட்டர்ன்ஸ் கிடைக்குது. அதாவது ஆல்பா ஜெனரேஷன் அண்ட் என்ஹான்ஸ்டு
லிக்விடிட்டி. அப்போ ஃபைனல் வேர்டிக்ட் என்ன? பாரதி ஏஎக்ஸ்ஏ லைஃப் வெல்த் மேக்ஸிமைசர் பிளான்ல இன்வெஸ்ட் பண்றது வர்த்தா இல்லையா? இந்த பாலிசில பிரீமியம்ஸ் நீங்க ஒரு லிமிடெட் பீரியட்க்கு கட்டினக்கு அப்புறமா உங்களுக்கு அக்யூமுலேட்டட் ஃபண்ட் வேல்யூக்கு ஆக்சஸ் கொடுக்குறாங்க, which is available only at maturity. ஏன்னா ஒரு வெல்த் மேக்ஸிமைசர் அப்படின்னு பொசிஷன் பண்ணி அட்வர்டைஸ் பண்ணாலுமே ஒரு மீனிங்ஃபுல் வெல்த் கிரியேஷன் இது டெலிவர் பண்ணி இட் ஃபால் ஷார்ட்னு சொல்லலாம். மெச்சூரிட்டியில ஃபண்ட் வேல்யூ கிடைச்சாலுமே அந்த டைம்ல இன்ஃபிளேஷன் சிக்னிஃபிகன்ட்லி நம்ம ஃபினான்ஷியல் கோல்ஸோட காஸ்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கும். லாங் இன்வெஸ்ட்மெண்ட் ஹாரிசான்க்கு அப்புறமே ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ரொம்ப அண்டர்வெல்மிங்கா தான் இருக்கு. ஒரு மார்க்கெட் லிங்க் ப்ராடக்ட் இது கொடுத்திருக்க ரிட்டர்ன்ஸ் பாத்தீங்கன்னா ட்ரெடிஷனல் டெப்ட் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கம்பேர் பண்ணா கூட ரிட்டர்ன்ஸ் இன்ஃபீரியரா இருக்குன்னு தான் சொல்ல முடியும். அண்ட் இதுல ஹை ஏஜென்ட் கமிஷனுமே இருக்கு. அடிஷனலி சம் should be inadequate இருக்குன்னு சொல்லலாம் for a meaningful financial protection. So இந்த மாதிரி the combination of subpar returns, restricted liquidity, insufficient life coverage பார்க்கும்போது உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் போர்ட்ஃபோலியோக்கு இது unsuitable addition சொல்லலாம். இதை விட more effective approach என்னவா இருக்கும்னா ஒரு pure term life insurance policy நீங்க எடுத்துக்கலாம், which offers you adequate life cover at a low cost to safeguard your family's financial future. Wealth creationக்கு உங்களுடைய risk appetite and time horizon align ஆகியிருக்கிற மாதிரி ஒரு well diversified investment portfolio நீங்க build பண்ணலாம், which is far more efficient. இந்த மாதிரி insurance and investment blend பண்றது ஒரு single ப்ராடக்ட்ல அப்படின்றது நமக்கு both objectives often compromise பண்ற மாதிரி ஆயிடும். செப்பரேட்டா இன்வெஸ்ட் பண்றது உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு அட்வான்டேஜ் தான். உங்களுக்கு இந்த பாலிசியை பத்தி இன்னும் படிக்க விரும்புறீங்கன்னா இதுக்கான ஒரு பிளாக் போஸ்ட் எங்க வெப்சைட்ல நாங்கள் போஸ்ட் பண்ணியிருக்கோம், அதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம், கண்டிப்பா போய் செக் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இதே மாதிரி ப்ரொஃபஷனல் கைடன்ஸ் தேவைப்படுது, இல்லை ஒரு ஃபினான்ஷியல் இல்லை இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷன் எடுக்கிறதுக்கு ஒரு ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானர் ஹெல்ப் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும்னு யோசிச்சிங்கன்னா எங்களோட ப்ரொஃபஷனல் ஃபினான்ஷியல் பிளானரோட ஒரு 1-on-1 காம்ப்ளிமெண்டரி கன்சல்டேஷனை நீங்கள் புக் பண்ணியிருக்கலாம். அதுக்கான லிங்க் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். ப்ளஸ் நாங்கள் ரெகுலராக ஃப்ரீயாகவே லைவ் வெபினார்ஸ் கண்டக்ட் பண்ணுறோம். இந்த வெபினார்ஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை ஃபினான்ஷியல் இன்சைட்ஸை இந்த ஃபினான்ஸ் இண்டஸ்ட்ரியோட லீடிங் எக்ஸ்பர்ட்ஸ் மூலியமாகவே டேரெக்டாக கற்றுக்கலாம். ஸோ அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கும் நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நாங்கள் இன்னும் நிறைய ஃபினான்ஷியலி பெனிஃபிஷியல் கண்டென்ட்டோட உங்களை திரும்பி நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்ததற்கு மிக்க நன்றி.